அடுப்பு நல்லா தக்க தக்க தக்கதான் எரிய ஆரம்பிச்சிச்சு. நான் கூட எரியுமா எரியாதுன்னு பார்த்தேன். நனையாம நல்லா கவர் போட்டு மூடி வச்சிருந்தால கட்ட இருந்துச்சு நம்மளுக்கு. என்ன பண்றது, தண்ணி நல்லா கொச்சு ஒன்று அரிசி போட்டேன், ஒரு வேலை முடிஞ்சிடும். ஏமா வந்துட்டாலாம், எங்கடா பார்க்கணுமேன்னு பார்த்தேன். என்னடி உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், அடுப்பு பற்ற வைக்கிறதா வெளியில வச்சு பற்ற வைங்கன்னு. இங்க நடு வீட்டுல பற்ற வச்சிருங்க, வீடு ஃபுல்லா ஒரே புகை, கண்ணெல்லாம் எரியுது. புகை வந்துச்சு உனக்கு? அடுப்பு நல்லா எப்படி தக்க 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 தக்கன்னு எரியுது, உனக்கு எங்க இந்த புகை வருது? அது இல்லாம வானம் வந்து மம்பு மந்தாரமா வேற இருக்குது. வெளியில போய் அடுப்பு பற்ற வச்சு மழை வந்து பண்றது. மழை எல்லாம் ஒன்றும் வராது. அப்படியே மழை வந்துச்சுன்னா கூட எடுத்து வந்து நீங்க கேஸ்ல போட்டுக்கலாம்ல. கேஸை பற்ற வச்சா ஒன்றும் வீட்டுல புகையாவாது. ஆமா, சிலிண்டர் கொஞ்சம் தான் இருக்குது, அதே காலி இப்படி போது நான் கவலைப்பட்டுக்கிறேன். இப்படி போய் கொண்டு வந்துக்க நான் கேஸ்ல போடுறேன், மொத்தம் காலியா போட்டோம். அப்புறம் ஒரு காப்பி வைக்கிறதுக்கு ஒரு குழம்பு சுட வைக்கிறதுக்கு கூட அப்புறம் கேஸ் போயிடும். கேஸ் புக் பண்ண வேற ஒரு 4 நாள் கழிச்சு தான் வருது. ஐயோ எதனா ஒண்ணு பண்ணினே இருக்குமா நீங்க? குடும்பம் நடத்துறவங்க முன்னாடி கஷ்டம் தெரியும், சும்மா இங்க வந்து ஆடி இருக்காதப்போ. இந்த அம்மா என்னதான் பண்றது? அடி அடி நில 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 என்னம்மா? ஓ சித்தி வீட்டுல போய் அந்த பாட்டிக்கிட்ட உளுத்து மருப்பு அரைச்சி வச்சிருப்பாங்க பாரு, வடை சுடுறதுக்கு போய் வாங்கின போய். ஐயோ வடை சுட போறீங்களா? ஆமா, பூ முடிக்க போறதுக்கு சித்தி சொல்லி போயிருக்காளே 5 வகை சாதம் செய்ய, வடை சுடு, பாயசம் செய்யணும். ஏமா இப்போ குலோப் ஜாமுன் செய்ய போறீங்களா? ஆமா குலோப் ஜாமுன் தான் செய்யணும். அதுக்கு மாவு கூட போய் வாங்கி வந்துரு. 1+1 ஆஃபர் போட்டுருக்காங்களா பாரு, வாங்கி வந்து கூட குலோப் ஜாமுன் செஞ்சிடலாம் டக்குன்னு. சூப்பர்மா சூப்பர்மா சூப்பர்மா. அடுப்பு பற்ற வச்சுருக்க அந்த ஆட்டா அன்னைக்கு மட்டும் சூப்பர் சொல்கிறேன். நமக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சு தராங்கன்னும் போது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சரி இப்போ முதல்ல வந்து குலோப் ஜாமுக்கு மாவு வாங்கிக்கோ. மாவு வாங்கினா அப்படியே போயிட்டு உடைக்கு மாவு எழுந்துரு, அதை படிக்கிட்டேன். சரிம்மா காசு கொடுங்கம்மா. உள்ள டிவி மேலே வச்சுக்கலாம் பாரு. அப்படியே ஏலக்காய் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிக்கோ. அப்படியே முந்திரி ஒரு 100 கிராம் வாங்கிக்கோ. அப்புறம் திராட்சை ஒரு 100 கிராம் வாங்கிக்கோ. அம்மா குலோப் ஜாமுக்கு மாவு வாங்கின சொல்லிட்டு என்ன லிஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க பெருசா? ஏன்டி 100 கிராம் வந்து முத்துணி பேக்கெட்டில் தான் வரும். ஏன் அதை கூட வாங்கிட முடியாதா? இப்போ வெயிட்டாக குத்திக்கணுத்துக்க இருங்க, நோட்டு பேனாவை எடுத்துன்னு வரேன். சொல்லுங்க எழுதி எடுத்துன்னு போகிறேன், மறந்துட்டு வரானே. அவ்வளோதான், அந்த 4 பொருள் தான். இதனால ஞாபகம் வச்சுக்க முடியாது, வேறு எழுதி வேறு எடுத்துன்னு போறியா? மறந்துட்டுனா எனக்கு தெரியாதுப்பா. ஒயர் பேக் எடுத்து காசு எடுத்துன்னு போ. அசிங்கமாக ஒயர் பேக்கில் எடுத்துன்னு போக முடியாதுமா, காசு மட்டும் எடுத்துன்னு போகிறேன். ஏன்டி ஒயர் பேக் எடுத்து போனால் உனக்கு அசிங்கமாக இருக்குது? கையில் அசிங்கமாக வாங்கிட்டு வரது உனக்கு அசிங்கமா இல்லையா? கடையிலே கவர் தருவாங்கம்மா, அதில் போட்டு எடுத்துன்னு வரேன். கவர்லாம் நீ ஒன்றும் வாங்கி தேவையில்ல. கவர் வாங்கி வந்து வீடு வாசல் தான் குப்பை ஆகுது, பேக்கில் போட்டு எடுத்துருவா. கடைக்காரங்களே ஃப்ரீயாக கொடுத்தா கூட நீ சும்மா இருக்க மாட்டியா? முதல்ல இந்த கவருக்குலாம் முதல் தடை போடணும். எத்தனை தடை போட்டாலும் திரும்ப இந்த கவர் தான் வந்து வீடு வாசலை சுற்றி பார்க்குற இடத்த ஃபுல்லாக இந்த கவருக்கு தான் இருக்குது. ஊரையே குப்பையாக்கி வச்சுது இந்த கவருங்க. அதுக்கு அழியத்துக்கு எத்தனையோ நூற்றாண்டு ஆகுமா நீங்கள் பழியிறது. அப்புறம் மண் வலை இல்லை, நீர் வலை இல்லைன்னு புலம்புனா மட்டும் ஆகாது, நம்ம கரெக்டாக இருக்கணும். ஏம்மா ஒயர் பேக்கை நான் எடுத்துன்னு போகிறோம், வாங்கி கொஞ்சம் மூடு ஆரம்பிச்சுக்கினியா? பேக் எடுத்துன்னு போகணுமா, வாங்கி போடணுமா, வந்துனே இருக்கலாம். கவர் வேணா அத்தை வாங்கினா வீடு வாசலில் குப்பையாக்கிங்க. தண்ணி கொதிக்குது, அரிசி போட்டோன்னா சாப்பாடு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் சாதமாக தாளிச்சிக்கலாம். என்னக்கா உங்க சைஸ்க்கு ஒரு கூட தூக்கி அடுப்புல வச்சிருக்கிறேன். வாடியம்மா வா வா, சாதம் வடிக்க போட்டுக்கண்டி. என்ன வீட்டுக்கு என்ன விருந்தாளி வராங்களா? என்ன இவ்வளோ பெரிய குண்டான்ல சாப்பாடு ரெடி பண்ணிருக்கா? ஏன்டி ராதிகா உங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையா? இல்லையே, என்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. என்கிட்ட எதுவுமே சொல்லல. அது அச்சோ 11 மணிக்கு எல்லாரும் வீட்ல இருந்து கிளம்பணும்டி. எது 11 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்பணுமா? எங்க கிளம்பணும்? ராதிகாவோட நாத்தனார் வசந்தி இருக்கல்ல, அவளுக்கு பூ பிடிக்கிறதுக்கு போறோம்டி. 11 மணிக்கெல்லாம் இருக்கணும்டி. அடிப்பா வைக்கல, ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நீங்க பாட்டு ரகசியமா வேலை பார்த்துனீங்க. ஏன்டி அவ உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டேன்னு சொன்னாடி என்கிட்ட. வாட்டாது கேட்குறேன் பாரு, ஒரு வார்த்தையே சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. நானே எதிர்த்தே வந்தேன் இங்கே குழந்தை எதுவுமே ஸ்கூலில் விட்டுட்டு. அப்போ நான் இங்கே வரலன்னா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது, நீங்கள் மட்டும் போயிட்டு வந்திருப்பீங்க. இல்லடி எப்படியே கிளம்புற நேரத்தில் உனக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டிருப்பேன்ல, வரலையா என்னடி டைம் ஆகுது சொல்லிட்டேன். என்னமோ போ. அப்ப என்ன அத்தா என்ன உப்புக்கு தான் அடி, பாறாங்கல்னு பெத்து புட்டா பாசம் ஏதடி. என்ன நினைச்சு நீ இந்த பாட்டு பண்ணுக்க? ஒன்றும் நடக்கல. கொஞ்ச நாள் லேட்டாக வந்திருந்தா கூட என்ன விட்டுட்டு போயிருப்பீங்க, அதான் நடந்திருக்கோம். சிச்சி நானும் அவனை விட்டுட்டு போயிருக்க மாட்டேன்டி. ஊட்டு உன் வாயி நீ உருட்டு. இவ ஒருத்தி சொந்தமே ஒரு வானவில், அந்த இன்பம் கொஞ்ச நேரம், வேப்பிள்ளை கருவேப்பிள்ளை அது யாரோ நான் தானோ. இவத்தோட தாங்க முடியலையா? அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். சரி குலாப் ஜாமுன் வேணுமா? குலாப் ஜாமுனா? எங்க 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 வெயிட் பண்ணி இப்பதான் மாவு வாங்கினதுக்கு போயிருக்கா, வந்தவொடனே செஞ்சு கொடுப்பேன். இருக்கா குலாப் ஜாமுன் செய்யறேன்? உனக்கு இல்லடி, அங்க எத்தனை 3 நாள்ல பூ முடிக்கிறதுக்கு, அதுக்கு தான் ராதிகா செய்ய சொல்லியிருக்கா. அதான் பார்த்தேன், என் மேல இருக்க பாசமோ என்னமோன்னு பார்த்துட்டேன். என்ன உனக்கு தானே தரேன் நானே, ஒரு 5 போதுமா? 5 பத்தாது, ஒரு 15 வேணும். மொத்தத்தை நீயே தின்னு தித்துருவ போல இருக்க. சரி கீதா ராணிக்கெல்லாம் சொன்னாலாம் இல்லையான்னு தெரியல, போனை போடு சொல்லலாம். அவங்களுக்குலாம் ஒன்றும் அவசரம் கிடையாது, பொறுமையாக சொல்லிக்கலாம். 11 மணிக்கு தான் நீங்கள் எதாவது கிளம்ப போகிறோம், ஒரு 10:50 சொன்னால் போதும். அதுங்களாம் ரெடியாக தான் இருக்குங்க, வீட்டில் என்ன வேலை வெட்டி இருக்குது உங்களுக்கு, கூப்பிட்டோன்னு வந்துருக்கோம். இனி அப்புறம் கிளம்ப லேட் பண்ணிட்டு போறாங்கடி. பார்த்துக்கலாம் விடு, நீ வேலையை முதல்ல பாரு. என்ன 5 வகை சாதம் மட்டும் தானே, குலாப் ஜாமுன் அப்புறம் வேற? அப்புறம் வடை இருக்குடி, பாயாசம் இருக்குடி. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்ச வேண்டியதுதான். இந்த பொறுப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட பொருந்தது. ஆமா நல்லா ருசிச்சு சாப்பிட பொருந்தது, சமைக்க போறக்கல. அதுக்கு தான் நீ இருக்கிய சமைச்சு போறதுக்கு. ஏடி உங்களோட குழந்தை குட்டிங்களா பெருசாச்சுன்னா அவங்களுக்குலாம் ஃபங்க்ஷன் பண்ணும்போது சமைச்சு போடணுமா, அப்புறம் நீ பண்ணுவீங்க? அதான் சொல்றேன், நீ இருக்கேன்னு நீ வந்து சமைச்சு போடு. அடிப்பாவி எனக்கு வயசாவாதா? எனக்குலாம் யாரும் உட்கார சமைச்சு
மாட்டீங்களா? நாளைக்கு எல்லாருக்கும் சமைச்சு போடணுமா? ஏக்கா நாங்களாம் சமைச்சா வாயில் வைக்க முடியுமா? இந்த மாதிரி ஆசைலாம் நீ வைக்கலாமா சொல்லு. நாங்கள் சமைச்சு அதை நீ சாப்பிட்டு பார்க்கணும் ஆசை வைக்கிற பாரு. ரொம்ப ரொம்ப தப்பு தப்பு. இந்த சமையல்ன்றது ஒரு கலடி. அது வந்து நம்ம செய்ய 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 தான் நம்மளுக்கு வரும். புரியுதா? ஆரம்பத்தில் கொஞ்சம் சொதப்பல் தான் செய்யும். உப்பு அதிகமாக போட்டுருவோம், இல்லை கம்மியாக போட்டுருவோம், இல்லை காரம் அதிகமாக போட்டுருவோம், இல்லை கம்மியாக போட்டுருவோம், இல்லை எண்ணெய் நிறைய ஊற்றிடுவோம், இல்லை கம்மியாக ஊற்றிடுவோம். அப்படி இப்படி தான் இருக்கும். நம்ம செய்ய 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 நம்மளுக்கு அது வந்து நல்ல ஒரு பழக்கம் வரும். அப்புறம் இவ்வளோ உப்பு போட்டால் போதும், இல்லை தண்ணி ஊற்றினா போதும், இவ்வளோ வதக்கினா போதும். அது நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். நீ செய்யாமல் சமைக்கிறதுக்கு பயந்துனே இருந்தால் எப்படி அதை சமைக்க கற்றுப்பீங்க? நீ சொல்கிறதுலாம் வாஸ்தவம் தான்க்கா. ஆனால் சொதப்பி சமைக்கிற சமையல யார் சாப்பிட்றது சொல்லு? எல்லாம் அலறி அடிச்சுன்னு ஓடுதுங்க. நீ சொன்ன சொல்லி தான் ஒரு நாள் நான் வந்து எங்கள் வீட்டில் சமைச்சேன். பரவாயில்லையே, வீட்டில் சமைக்கல ஆரம்பிச்சிருக்கேன். சொல்கிறத முழுசா கேளு முதல்ல. சொல்லு. சரி, எல்லாருக்கும் பால்கோவா செஞ்சு தரலாம். பால்கோவானா என் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும், என் வீட்டுக்காரருக்கு கூட ரொம்ப பிடிக்கும். அதனால பால்கோவா செஞ்சு தரலாம் சொல்லிட்டு அன்னைக்கு வந்து பால் எடுத்து கேஸில் வச்சு நல்லா காய்ச்சிங்கன்னு இருந்தேன். ஏக்கா பால்கோவா செய்யறதுக்கு வந்து பால் நல்லா சுண்ட காய்ச்சணும் தானே? ஆமாடி. அந்த மாதிரி தான் ஃப்ரிட்ஜில் இருந்து பால் எடுத்து வச்சு தண்ணி ஊற்றாம நல்லா சுண்ட காய்ச்சிங்கன்னே இருந்தேன். அப்புறம் சுண்டிச்சு நல்லா? எங்கே சுண்டிச்சு? அடி பிடிக்கிற வாசனை வந்துச்சு. பாலை வந்து கரண்டி போட்டு நல்லா கலக்கினே இருக்கணும்டியே. கேளு. அப்புறம் வந்து கரண்டி போட்டு கலக்குனா ரொம்ப கட்டியாக இருக்குது. பால் ரொம்ப திக்கான பால் போல இருக்கு. நான் கூட அப்படிதான் நினைச்சேன். அதுக்கப்புறம் என் மாமியார் திப்பு திப்புன்னு ஓடிடுது உள்ள கிச்சன் உள்ள. என்னடி அடி பிடிக்கிற வாசனை அடிக்குது, என்னடி பண்ற, ஏதிரி பண்ற, உன்னை யாரு கேஸ் வசனது இப்படி கிச்சன் நாமக்கல் மட்டத்துக்கு வந்திருக்கியா அப்படி இப்படின்னு தாம் கத்துச்சு. நான் சொன்னேன் உங்களுக்கு பால்கோவா பிடிக்கும் சொல்லிட்டுதான் நான் வந்து இங்கே பால்கோவா செஞ்சுன்னு இருக்கேன், நீங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏடி வீட்டில் பாலே இல்லையே, எதை வச்சு நீ பால்கோவா செய்யறேன்னு கேட்டுச்சு. எனக்கும் இதே டவுட் தான் கேட்டேன். இதோ குட்டா ஃபுல்லாக தான் இந்த பால் இருக்குது, இதுதான் வச்சு காய்ச்சின்னு இருக்கேன், பால் இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்க மாமியாருக்கு ஒரு கோபம் வந்தது பாருக்கா. அது வந்து பால் இல்லையா, இட்லி மாவா. பாலுக்கும் மாவுக்கும் கூட ஒரு வித்தியாசம் தெரியாது. ஏக்கா பாலும் வெள்ளையா இருக்குது, மாவும் வெள்ளையா இருக்குது, எனக்கு எப்படி வித்தியாசம் தெரியும் சொல்லு? நல்ல பொண்ணுடி ஞான. கேளு. அதுக்கப்புறம் நானும் சுண்ட சுண்ட பார்த்தா அடி பிடிச்ச மாவு. காலையில டிஃபன் செய்யலாம் வச்சிருந்த மாவை அணியா பண்ணிட்டியா சொல்லிட்டு என் மாமியார் கத்தினா ஓடி போச்சு வெளியில. என்ன வேலை பண்ணுவாங்க? சரி நானும் பார்த்தேன் பால்கோவா செய்யலாம் சொல்லிட்டு பார்த்தோம். மாவை வச்சு இப்படி பால்கோவா செய்யுது, இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணிட்டோம். சரி இதை வச்சு நம்ம புதுசாக ஒரு பால்கோவா செய்யலாம் சொல்லிட்டு இதை இட்லி மாவுல. ஆமாம் வேற என்ன பண்ணுறது, அதுலேயே சர்க்கரை போட்டு நல்லா கிண்டிட்டேன். அதான் பால்கோவா சொல்லிட்டு என் வீட்டுக்காரருக்கு எடுத்துமே கொடுத்தோம் முதல்ல. அவர் கண்டிப்பா செஞ்சாரு. மனுஷன் சாப்பிட்டுட்டு நல்லா சூப்பரா இருக்கே, டேஸ்டா இருக்கே, நல்லா வித்தியாசமா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டாரு. வீட்டுக்காரர் நீ நல்லா ஏமாத்திருக்கியா? நீ தானே சமை வீட்டில் சமைச்சு பழகு அப்படின்னு சொல்ற, அதனால தான் சமைச்சு பழகுறதுக்கு இந்த நிலைமை. அதுக்கு நீ இப்படிதான் வீட்டில் இருக்கவங்கள குழம்பு பண்ணுவியா? கேளு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. மனுஷன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா கிட்ட டிஃபன் ரெடி ஆயிடுச்சான்னு கேளுடி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏங்க அவங்க அம்மா இட்லி சுட வச்சு இந்த மாவுல தாங்க இப்போ உங்களுக்கு வந்து பால்கோவா செஞ்சு எடுத்து வந்திருக்கேன், இதான் டிஃபன் அப்படியே கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன். என் வீட்டுக்காரர் அப்படியே அசந்தே போயிட்டாரு. அடிப்பாவி, இட்லி மாவுல நீ வந்து பால்கோவா செஞ்சு எடுத்து வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஒரே கூத்தா போச்சு அன்னைக்கு. நீ என்னன்னா என்ன சமைக்க கத்துக்க சொல்ற? எங்க வீட்டுல இருக்கவங்களோட உடம்பு தாங்குமா நான் சமைச்சா? ஆமா அவங்க நினைச்சாதான் கொஞ்சம் பரிதாபமா இருக்கு. அதனால தான் சொல்றேன் எங்க வீட்டு விசேஷனா வந்து நீ சமைச்சு கொடுத்துட்டு போயிடு. சாதாரண நல்லா எங்க மாமியாரே சமைச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்னதான் சொல்றது, இந்த காலத்து பசங்க அப்படிதான் இருக்குது, சமைக்கிறதுக்கே பயப்படுதுங்க. நாங்களாம் சமைக்கிறதுக்கு ஒன்றும் பயப்படல, நாங்க சமைச்சதை சாப்பிட்றதுக்கு தான் எல்லாரும் பயப்படுறாங்க. அது என்னமோ 100% உண்மைதான். வேலை ஒண்ணு இங்க நடக்கிற மாதிரி தெரியலையே, ஒரே பேச்சும் சிரிப்பும் கும்மாளமா தான் இருக்கே. என்னடி யோசிக்க வந்துட்டு இருக்க? காய்கறிலாம் வாங்கினே இல்லையா? எல்லாமே வாங்கிட்டேன். அண்ணன் கூட வண்டியில ஏறி போனால காய்கறிலாம் வாங்கிட்டேன். திரும்ப அண்ணன் வந்து என்ன கூட்டு வந்து விட்டாண்டி விட்டு போயிடுச்சு. பரவாயில்லையே, பஸ்ல போயிட்டு பஸ்லேயே வந்திருந்தா லேட் ஆயிருக்கும்ல. ஆமா நான் கூட காய்கறி வாங்கி பஸ்ல வரலாம் தான் பார்த்தேன். அண்ணன் தான் கேட்டது ஃபோன் பண்ணி, எங்க இருக்க காய்கறிலாம் வாங்கிட்டேமா அப்படி சொல்லிட்டு கேட்டது. நான் சொன்னேன் வாங்கிட்டேனே, பஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொன்னேன். சரி நானே எதுவுமே விட்டுறேன் சொல்லிட்டு அதோட வேலையை முடிச்சு விடுது. இப்போ வந்து எனக்கு விட்டுட்டு போயிடுச்சு. நல்லா தான் போச்சு. கூட மாட வேலை சேர்த்து காலையிலேன்னு பார்த்தேன், சீக்கிரம் வந்துட்டேன். இப்போதான் உலையே கொதிக்கிட்ட. ஆமாண்டி அரிசி பொண்ணு அரிசி ஊற வச்சுக்கிறேன். உங்ககிட்ட ஒரு வேலை சொன்னா மன செஞ்சு முடிச்சு வைக்க மாட்டியா? ஒரு 5 வகை சாதம் சேர்த்து எவ்வளோ நேரம் ஆகும்? சாதத்தை வச்சுமா அந்த புளி சாதமா எலும்பு சாதமா அதுக்குள்ள கலவை ரெடி பண்ணமா போட்டு மிக்ஸ் பண்ணமா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்காம இப்போதான் உங்களை கொச்சினுக்குதுன்னு கதை பேசினுக்கிறேன். ஏன்டி பெரிய பொண்ணுக்கு நீ சொல்லவே இல்லையா இந்த மாதிரி நாத்திரம் கூம்பிட்டு போற சொல்லிட்டேன்? அப்படியா? சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. எப்ப சொன்னேன்? ஏன்னா நேத்து தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் நீ உண்டா? எனக்கு நீ ஃபோனே பண்ணல. ஐயோ ஃபோன் பண்ண மாதிரி ஞாபகம் இருந்துச்சு எனக்கு, ஃபோனே பண்ணலையா? இப்போ கூட நானே இங்கே வரதான் தெரிஞ்சது, இல்லைன்னா என்ன நைஸாக விட்டுட்டு நீங்கள் மட்டும் போயிருப்பீங்களா? அப்புறம் இந்த குலாப் ஜாமு, இந்த 5 வகை சாதம், வடை, பாயசம் எல்லாத்தையும் ஒண்டியா முக்கி சாப்பிட்டு வந்திருப்பீங்க. நீ இல்லாமல் போயிருப்போமா? அதானே நானும் சொன்னேன், கிளம்புற டைம்லயாவது உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருப்பான். உன்னை விட்டுட்டுலாம் போயிருக்க மாட்டேன்னு. அம்மா மாட்டியா பாட்டு பண்ணி உட்கானக்கா சோக பாட்டில் பாடினுக்கா. உன்னை எப்படி விட்டுட்டு போவோம்? அக்காவை தங்கச்சி ஒரே மாதிரி விட்டுறீங்க. ஆனால் இதே மாதிரி தான் என்ன வந்ததுல சொல்லிருக்கா. சரி விடு, சாதத்துல காய்கறி குண்டால போட்டு எடுத்துட்டு போலாம். என்னது இது அண்டா குண்டாலாம் வாங்கி வரீங்க? கேரியர்லாம் கிடையாது, பெரிய கேரியர் ஒன்று இருக்குமே
அதை எல்லாத்தையும் அழகாக போட்டு எடுத்துன்னு போகலாம்ல. அந்த மாதிரி கேரட் நமக்கு இருக்குதாடி? என்கிட்ட இல்லக்கா, உங்ககிட்ட இருக்குதா? இல்லையாடி? நம்ம பஸ்ஸே போறோம், நம்ம ஆட்டோ தானே போறோம். அப்படியே ஒருத்தர் மயில ஒருத்தர் ஒன்று வச்சுங்க எடுத்துன்னு போய்க்கலாம். அதுலயே சாதம்னா கொட்டாது. ஆனா இந்த பாயாசம் அதெல்லாம் எப்படி எடுத்துன்னு போறது? பாயாசம் வந்து தூக்கு சட்டில ஊற்றி எடுத்துக்கலாம், சாதத்துல மட்டும் இதில் போட்டுக்கலாம். இந்த குலாப் ஜாம் கூட தூக்கில் போட்டு எடுத்துக்கலாம். நீ அப்படி சொல்றியா? ஆமா, வேற என்ன பண்ணுறது? பெரிய கேரியர் ஒன்று வாங்கி வைக்கணும். இது என்ன விலை ஏது வரன்னு தெரியல. கடைக்கு போகும்போது கேட்டு வச்சுக்கணும். பொம்பளை பசங்க எடுத்து விட்டல இந்த மாதிரி கேரியர்ல ஒன்று இருந்தால் ஃபங்க்ஷன் கேம்ஸ் இருக்கு, நல்லா இருக்கும். அங்கே நாட்டை போட்டு மட்டும் கரெக்டாக இருக்கும், இங்கேருந்து எதுவுமே கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். ஏக்கா பேசாம உங்க அண்ணனை ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. குட்டி அண்ணிலே போயிடல, நம்ம இந்த குண்டா சட்டில எடுத்துன்னு போது கரெக்டாக இருக்கும். ஆட்டோல இடம் பத்தாது. என்ன எங்க அண்ணனுக்கு நிறைய வேலை இருக்குண்டி, அவர் எங்கேருந்து வருவாரு? ஏக்கா பெரிய பொண்ணு சொல்றது கரெக்டா? அண்ணனே ஃபோன் பண்ணி வர சொல்ல. அண்ணன் சொல்லிச்சே போறதா சொல்லுங்க, கூட்டிட்டு விடுறேன். அண்ணன் எங்க பக்கத்துல எது வேலை பார்த்துன்னு இருக்கான், ஃபோன் பண்ணுங்க வரேன் தான் சொல்லிச்சு. நான் தான் ஆட்டோல போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பார்க்கலாம், அண்ணனை ஃபோன் பண்ணி பார்க்கலாம். அண்ணன் வந்துச்சுன்னா அண்ணன் வெளியில போயிட்டு வந்துடலாம். என் அண்ணனுக்கு நிறைய வேலை இருக்குடி. அண்ணனே வரேன் சொல்லிட்டு உதவி, நீ எதுக்கு ஆளுங்க கிடக்குறது தெரியல. எப்படி எப்பவுமே யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அண்ணன் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடவே இல்லை, இப்போ இதுக்கு மட்டும் கூப்பிட்டு போவியா? அண்ணன் வீட்டுக்குள்ள வரப்போதே அது வழியில உட்காந்து போதே ஒரு டிரைவர் மாதிரி. இதெல்லாம் ரொம்ப தப்புடி. கூப்பிட்டு இருந்தா அவங்க ஃபேமிலியோட கூப்பிட்டு இருக்கணும். நீ கூப்பிடல, இப்போ அண்ணனை மட்டும் கூப்பிட்டு வந்து டிரைவர் மாதிரி வழியில உட்கார வைக்க சொல்றது சரி கிடையாது. கொஞ்சம் கூட சொல்லிட்டேன். இது ஒன்று எப்போ லூஸ் மாதிரியே பேசி கிடக்கும். அண்ணன் கூட தப்பா எதுவுமே நினைக்காது. ஆனா நீ இருக்கிற பத்தியா விஷம் 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 பாக்குறேன் கூட என்ன நினைப்பாங்க? அப்படியே எடுத்துக்கோ, நாத்தனோட வீட்டுக்காரோ இல்ல உங்க நாத்தனோட மாமியாரை பாத்துட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? என்ன இதுனது இது ராதிகோட அண்ணன் மாதிரி இருக்கு, இவன் இங்க உட்காந்துக்காரு அப்படி சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க, தப்பா நினைக்க மாட்டாங்க. நம்மள அவங்க ஏன் வெளியில வந்து பார்க்க போறாங்க? ஏதோ ஒரு எதிர்ச்சியா பாத்துட்டாங்கன்னு வச்சுக்க, அது நம்ம அண்ணனுக்கு தான் கஷ்டமா போயிடும். வேணா இந்த மாதிரிலாம் பண்ணாத, நம்ம ஆட்டோலயே போய்க்கலாம். ஆட்டோல போனா 200 300 கேட்பாங்க, நீ தரியா? பாதி காசு வேணா நான் தரேன், மொத்த காசு நான் தர முடியாது. சரி, அப்ப பெரிய ஆட்டோவை புக் பண்ணிக்கலாம். யாருன்னா காசு கொடுத்தாங்கன்னா பெரிய ஆட்டோவை புக் பண்ணும்ல. ஏக்கா இந்த சொந்த பந்தத்தில் தொட்டா கொடுத்தோம், உட்காந்தா கொடுத்தோம், எழுந்தா கொடுத்தோம், எல்லாமே கொடுத்தோம்ல. பார்த்து செய்ய வேண்டியதா இருக்குது. மாடி அதுவும் பொண்ணு கொடுத்ததுல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா நம்ம இது செஞ்சாலும் நம்ம பொண்ணு தான் பாதிக்கும், நம்ம பொண்ணு தான் திட்டுவாங்க. அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கணும். ஆமா, அது நாத்தனோட மாமியாருக்கு வாய் கொஞ்சம் அந்த வாய் கிடையாது. இதெல்லாம் உனக்கு கட்சிச்சுனா போதும், இவ்வளவு தூரத்துக்கு நீட்டும். ஓ, உன்னோட வாய் அதுக்கு அதிகமா? இங்க பாருக்கா, எனக்கு போய் வாய் அதிகமா. ஏன்டி அப்படி சொல்ற? என் ராதிகாக்கு வாயே கிடையாது, வாய் இல்லாத பூச்சி. அவ்வளவு போய் அப்படி சொல்ற நீ? நல்லா கேளுக்கா. ஆமா ஆமா ஆமா, உன் தங்கச்சிக்கு வாய் இருக்குதா என்ன? வாய் இல்லாத பூச்சி தான், விட்டா ஊரே வித்துரும். வாய் இல்லாத பூச்சான். சரிக்கா, வடைக்கு மாவு வச்சதான் என்னன்னு தெரியல. எடுத்து வந்துட்டியா மாவை? வாணி வந்து குலாப் ஜாமுனுக்கு அந்த மாவு வாங்குறதுக்கு போயிருக்கா. அப்படியே மாவு வச்சு வச்சிருப்பாங்க, வாங்கி வந்து வடைக்கு அப்படி சொல்லிட்டு சொன்னேன். இன்னும் ஆளக்கார கடைக்கு பண்ணல. சரி, நான் என்ன எதுன்னு போய் பாக்குறேன். எங்க மாமியார் கையிலேயே ஆட்டி நோக்கானுக்குதான் என்ன கதைன்னு தெரியல. மிக்சியில் போட்டு அரைக்க சொன்னேன். 4 கிலோ வேணா மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். 1 கிலோ மாவுலாம் எப்படி மிக்சியில் அரைக்குது? நான் கையிலேயே ஆட்டுறேன், கையில தான் ஆட்டி உட்காந்து நினைக்கிறேன். போய் வாங்கி வரேன். இல்லையா வெங்காயம் கூட நிறைய வேணும். வடைக்கு வெங்காயம் நிறைய போட்டு வச்சுக்கேன், நிறைய கொஞ்சம் ஆண்டு வரும். ஆளுக்கு ஒரு 4 வடை வைக்கலாம். அப்படியே சொல்றேன். பெரிய பொண்ணு சும்மா தானே இருக்கிற, ஒரு 2 கிலோ வெங்காயம் எடுத்து கொடுங்க. ஆகட்டும், நிறைய எடுத்து கொடுக்குவா. ஐயோ, 2 கிலோ வெங்காயமா? ஒரு வெங்காயம் அரைக்கிறதுக்குள்ளே தாத்தரையே கண்ணில் தண்ணி ஊற்றும். இது வரை 2 கிலோ வெங்காயமா? என்ன போட்டு தரலான்னு பாக்குறீங்க 2 பேரும் சேர்ந்து? வெங்காயம் என்ன நடக்க முடியாதுப்பா. ஏண்டி அந்த உளுத்தம் பருப்புல வந்து நிறைய வெங்காயம் போட்டு நல்லா கலந்து வடை சுட்டா தாண்டி நிறைய வடை வரும். அப்போ ஆளுக்கு நல்ல வடை சாப்பிட்டா திருப்தியா இருக்கும். எனக்கு வடையம் வேணாம், ஒன்றும் வேணாம். 10 ரூபா கொடுத்தா கடையில் 2 வடை தருவாங்க. அதுக்கு ஒரு 2 கிலோ வெங்காயம் இறக்கணுமா? இதுங்களுக்கு ஆசை இருக்குது பட்டியம்மா, ஆசை. சரி விடுக்கா, நான் வந்து அத்தை தரேன். சரி, மாவு போய் நாச்சு பார்த்துட்டுமா. ஒரு வேலை செய்ய மாட்டேன், சோம்பரிக்காத. வெங்காய தண்ணி அறுத்துப்ப, தண்ணி எப்படி தாரையே ஊற்றுன்னு தெரியும். எதுக்கும் மிஷின் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வெங்காயத்தில் அறக்கிறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்க கூடாது? என்ன பாக்குறீங்க? நான் சொல்ல சரிதானே? ரொம்ப ரொம்ப சரிதான். துணி துவச்சி போகிறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. சாமான் தொலைக்கி கழுவி வைக்கிறதுக்கு கூட ஒரு மிஷின் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. அதே மாதிரி சமைக்கிறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கேன், எவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஒரு ஃபோன்ல பார்த்தேன், சமைக்கிறதுக்கு மிஷின் வந்துருக்குதாமே. என்னது, சமைக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சா? ஐயோ, எவ்வளோ லட்சம் செலவானாலும் அதை வாங்கி முதல்ல வீட்டில் போடணும். இரு நான் சொல்றது முதல்ல கேட்டுட்டு போய் மிஷினை வாங்கி போடு. சீக்கிரம் சொல்லு. அதுலயே வந்து நம்ம அரிசி பருப்பு தண்ணி மிளகாத்தூள் உப்பு எல்லாம் கரெக்டான அளவு போட்டு வச்சா சமைச்சு கொடுத்துரும். அளவுல அதுக்கு தெரியாதா? நீ எந்த அளவுல போறியோ அந்த அளவுல தான் அது சமைச்சு தரும். அளவு தெரிஞ்சா நானே சமைச்சிக்க மாட்டேன்னா? அளவு தெரியாம தானே இங்க சொதப்பின் கிடக்குது சமையல. பொறுத்த இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துரு. அளவுலாம் கரெக்டா அதே போட்டு சமைக்கிற மாதிரி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதே சமைச்சு உங்களுக்கு எத்தனை வாயில ஊட்டும், சாப்பிட்டு உட்காந்து. அது கூட ரொம்ப நல்லா இருக்கும்லக்கா. கேட்டுக்கடியே, சமைக்கிறது கஷ்டமா இருக்குதா, தின்றதுக்கு கூட நல்லா இருக்குதா? அதை போய் நீ யார்கிட்ட சொல்ற பாரு. அவங்க மாமியார் இல்லைன்னு வச்சுக்க, கதை சிரிப்பா சிரிச்சு போயிடும். ஏன் எனக்கு சரியா சமைக்க தெரியாதானே? அது ஊருக்கே தெரியும், நான் சொல்லி தான் தெரிஞ்சுக்குமா நீ? ஏக்கா பாருக்கா, நீ நல்லா சமைக்க தெரியும். ஆமா சூப்பரா சமைப்பேன். சரி, புளி குழம்பு எப்படி வைக்கிறது முதல்ல சொல்லி பார்க்கலாம். என்ன புளி குழம்பு புளி மறு ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்புல வந்து ஒரு பாத்திரத்தை போட்டுக்கணும், கடாய் போட்டுக்கலாம். என்ன போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றின்னு கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா இதெல்லாம் நல்லா கொஞ்சம் சிகப்பான பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காய தூள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சு புளி தூக்கி அதில் ஊற்றணும். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கணும். நல்லா கொதிச்சு இந்த எண்ணெய் சுண்ணின பிறகு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு வடிச்சு வச்சு சாத்தை அதில் போட்டு கார வேண்டியதான். இதெல்லாம் புளி சாதம் பாருப்பா. ராதிகாக்கு புளி சாதம் செய்ய தெரியுது. சூப்பர் புளி சாதம் செய்ய தெரிஞ்சு வச்சிருக்கேன். இக்கா 2 குழந்தை குட்டிங்க பெற்று வச்சிருக்கேன். புளி சாதம் கூட செய்ய தெரியாம இருந்தா எப்படி? அது அவதான் என்ன கலாய்க்கிறேன்னா, அவ கூட சேர்ந்து நீயே கலாய்க்கிற பாரு. அதான் இப்போ கொடுமையா இருக்கு எனக்கு. இல்ல சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், உனக்கு தெரியுதா இல்லையான்னு. விட்டா பிரியாணி சூப்பரா சமைப்பேன். ஒரு ரேஞ்சுக்கு புளி சாதமே ரொம்ப அதிகம். பிரியாணி எல்லாம் செய்யணும் ஆசைப்படாத. தின்றதுக்கு யாருக்கும் அந்த தெம்பு கிடையாது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஓடி கிடக்குது. பாத்தியா எப்படி கிண்டல் பண்றேன்னு? அவ சொல்றது சரிதானே. நீ பண்ணி யாரும் கூட சமைச்சு கொடுத்துட்டு போயிட்டு அதை சாப்பிட்டு யார் ஓடி கிடக்குது இந்த பக்கமா அந்த பக்கமா. உங்க 2 பேரையும் வந்து கவனிச்சு. எனக்கு வேலை கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்குது. போயிட்டு முதல்ல வடை சொல்றதுக்கு மாவு வாங்கி வரேன். நம்ம அரைச்சிதான் இல்லையா என்ன படிச்சு தெரியல.
ஏக்கா ஒரு கதையை பார்த்தியா நீ? என்ன தெரியா? இதுவே ஒரு விஷப்பூச்சி அவங்க நாத்தனாருக்கு நான் மட்டும் ஓடி ஓடி எப்படிக்கா செய்த? எனக்கு நம்ம சந்தேகமா இருக்குது. ஏண்டி பேச்சு தாடி அவளுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் விஷம் கொடுக்க மாதிரி பேசுவா. ஆனா மனசு வந்து கொஞ்சம் வெள்ள மனசு தான் அவளுக்கு. அவங்க நாத்தனாருக்குலாம் எந்த மனசு போனாம நல்லா செய்வா. கல்லு குளிர இருக்கிற மாதிரி. ஆமா ஆமா. ஆனா ராதிகா மட்டும் அவங்க அண்ணன் கிட்ட லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் நல்லா கரெக்டா வாங்கிக்குது. அதே மாதிரி அவங்க நாத்தனாருக்கு செய்தா இல்லையா? இவ லிஸ்ட் போட்டு கேட்டு வாங்கி இது பண்ணிக்கிறா. அவங்க நாத்தனார் வாயில அது பூச்சி எதுவுமே கேட்காது. இவளா செஞ்சாதான் உண்டு. அதான் நல்லா ஏமாத்தி சுத்தி நிற்குது பாருங்க. இது கேட்குற மாதிரி அது நாத்தனார் பெரிய லிஸ்டா போட்டு கார் வேணும், வாஷிங் மிஷின் வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், நகை வேணும், நட்டு வேணும் சொல்லிட்டு இதை பிரிஞ்சு வச்சுச்சுன்னா இது கொழு படைக்கணும். உங்க அண்ணன் கிட்ட தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாது, வாயில ஆடாது. ஆமா வசந்தி அந்த மாதிரி பொண்ணா கிடையாது. அதனால தான் நல்லா ஜாலியா இருக்காங்க நம்ம.